பல்சர் N150 ஆமாங்க. ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்லும் இருக்கணும். அட் த சேம் டைமில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸும் இருக்கணும். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும். அது கூட ஒரு டீசெண்டான மைலேஜும் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம் ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு சேம் நம்மளுக்கு N160 அண்ட் N250யோட சேம் ஒரு ரிப்ளிகேட் டிசைன் தான். நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் ஒரு மாதிரி கொஞ்சம் யூனிக்கான ஒரு ரோட் அப்பியரன்ஸோட தான் இருக்குது. டிசைன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் போயிடுங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு நல்ல ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கும் கனெக்டிவிட்டியில் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த இடத்துலையும் வருது. ஃபீச்சரில் இவரும் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்ஜின் ஒரு 149.68cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் வெட் மல்டிபிளிட்ஸ் கிளச் ஆமாங்க. இதனோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 14.3 bhp பவர்ஸும் 13.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் வித் டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 48 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 45 to 50 kmpl கிட்டன்ற மாதிரி ஒரு டீசெண்டான நல்ல ஒரு மைலேஜ் நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கும் 14 bhpன்றது என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பவர் தான். அப்படின்றப்ப பவரும் ஓகே, மைலேஜும் ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து டிஸ்கார்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வருது. நீங்கள் எது எடுத்தாலும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் அந்த ஒரு மேனட்ரியாக வந்துடும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டோட்டல் வெயிட் 149 kg, சீட் ஹைட்டு இத்தனை தான்ற மாதிரி மென்ஷன் பண்ணல. பட் ஓகேவாக இருக்கும். ஒரு நார்மலான ஹைட் இருக்கிற பர்சன்ஸுக்கு இந்த ஒரு சீட் ஹைட்டுன்றது ஆக்சசபிளாக தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆர்டர் ப்ரைஸிங்கே பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1,47,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 1,52,000 முடியுதுன்றப்போ ப்ரைஸிங் விஷயத்துலையும் ரியலி நல்ல ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த வெஹிக்கிளுடைய அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு டிசைன் நல்ல ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்டைலியாக இருக்குது. அந்த ஒரு விஷயம் மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். ரெண்டாவது விஷயம் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 150cc ஏர் கூல்டு செக்மெண்ட்டில் இதோடைய பவர்ன்றது நல்ல ஒரு பெட்டரான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா ப்ரைஸிங் இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்குது ஆமாங்க. இந்த வெஹிக்கிளோட மைனஸஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு சில ரேஞ்சில் கொஞ்சம் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. அந்த ஒரு விஷயத்தையும் ஒத்துக்கிட்டு ஆகணும். அதுக்கடுத்து பில்ட்டு குவாலிட்டி மாதிரி விஷயங்களில் ஒரு சில இடத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஷனும் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கும். மற்றபடி இந்த வெஹிக்கிள் இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஓகேவான ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாய், see you later.